அட, இந்த மாட்டு வண்டி எங்கே போயிட்டுருக்கு? இந்த 2 குட்டீஸும் என்ன வாங்கிட்டு போகிறாங்க? வாங்க பார்க்கலாம். ஓ, பொங்கல் பண்டிகைக்காக கரும்பு, அப்புறம் மண் அடுப்பு, புதுசாக மண்பானை. வாங்க குட்டீஸ், நாமளும் இப்போ இந்த மாட்டு வண்டியை செய்யலாம். இந்த மாட்டு வண்டியில் வீல்ஸு சுத்தாது, இது அப்படியே ஒட்டியிருக்கு. இன்னொரு வண்டி, இதில் நாம் வீல்ஸ் இப்படி சுற்றும். இந்த 2 மெத்தடும் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வேணும். நெக்ஸ்ட்டு கலர் பேப்பர்ஸ், ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ், டெக்கரேட் பண்ணுறதுக்கு லேஸ், பார்டர் லேஸ், இந்த மாதிரி ஹேங்கிங் பீட்ஸ். டாய் ஷாப்பில் எல்லாம் இந்த மாதிரி மாடு பொம்மை அப்படியே கிடைக்குது. அப்படி கிடைக்கலன்னா ஒயிட் சார்ட்டில் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். சிசர்ஸ், ஃபெவிகால். ஏதாவது ஒரு ஸ்வீட் பாக்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துக்கலாம். நான் இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இதை கலர் பேப்பர் ஒட்டி கவர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கிறேன். இது யூஸ்வலாக கிடைக்கிற ஸ்டிக்கை விட கொஞ்சம் பெரிய சைஸு, கலரோடையே கிடைக்கிது. 2 கலர் எடுத்துக்கிறேன். ஒரு கலரை நான் ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு இந்த வண்டியோட ஒரு சைடில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நம்ம பாக்ஸோட சைஸை பொறுத்து 2, 3, 4 எத்தனை வேணாலும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு கலர் ஸ்டிக்கை இப்படி ஹரிசாண்டலாக ஸ்டிக் பண்ணுறேன். நம்ம இந்த மாதிரி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணும்போது அது ட்ரை ஆக ஆக கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பவும் ப்ரெஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா ஸ்டிக் ஆகும். நம்ம ஒரு தடவை மட்டும் ஸ்டிக் பண்ணிட்டு விட்டுட்டோன்னா அது சரியாக ஸ்டிக் ஆகாது. இப்போ நான் 2 சைடும் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வீல் செய்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கார்ட்போர்ட் ஷீட்டில் ஒரு ரவுண்ட் ஷேப் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி லிட்டு யூஸ் பண்ணியும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி காம்பஸ் யூஸ் பண்ணியும் கட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஷீட் ரொம்ப தின்னாக இருக்குது, அதனால் நான் 2 எடுத்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த வீல்ஸுக்கும் கலர் பேப்பர் சுற்றியும் கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வேறு கலரில் கலர் பேப்பரில் இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் எடுத்துகிட்டு இது இப்படியே சுற்றிலும் ஸ்டிக் பண்ண போகிறேன். இந்த மாதிரி செய்யலாம். அப்படி இல்லைன்னா மண்டலா ஆர்ட் இல்லை ட்ராயிங்ஸ் இல்லை குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். இப்போது இந்த கோல்டன் லேஸை இதுக்கு நடுவில் ஸ்டிக் பண்ணுறேன். இப்போ நான் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதை வண்டியில் ஒரு பக்கம் ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு பக்கம் ஸ்டிக் பண்ண போகிறேன். இதை நல்லா கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு பென்சிலை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ண பாட்டுக்கு மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த வீல் எடுத்துகிட்டு வந்து ஸ்டிக் பண்ணணும். ரெண்டு சைடும் வீல் ஒரே மாதிரி ஹைட்டில் இருக்கிற மாதிரி ஸ்டிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இந்த அகலத்துக்கு வர்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு இதுக்கும் பார்டர்ஸ், ஹேங்கிங் பீட்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டிக் பண்ணியாச்சு. அடுத்து இந்த வண்டி பேக் சைடில் இப்படி சாஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். அதுக்காக ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். இதனோட ஹைட் வந்து நம்ம வீல்ஸை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இதுக்கும் கலர் பேப்பர் போட்டு ஒட்டியாச்சு. இதை இப்போது பேக் சைடில் இந்த இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் மாடல் ரெடி. இப்போது மூவிங் வீல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் டைம் செஞ்ச மாதிரியே தான்
கார்ட்போர்டில் வீல்ஸ் வரைஞ்சி வெட்டியாச்சு. இப்போது இதுக்கு நடுவில் ஒரு பென்சில் போகிற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுட்டு இதை கவர் பண்ணுறதுக்கு இந்த வெல்வெட் ஷீட் எடுத்துக்கிறேன். இது கலர் பேப்பரை விட கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். இதுக்கும் அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் ட்ரையாங்கிள் ஷேப் கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கும் டெக்கரேட் பண்ணியாச்சு பார்டர்ஸ் எல்லாம் ஒட்டி. நெக்ஸ்ட்டு இந்த தீந்து போன நூல்கண்டு உள்ள இருக்கிற அந்த ரோலர் எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே இந்த பென்சில் வந்து ஃப்ரீயாக இப்படி ரொட்டேட் ஆகும். இப்போது இதை நம்ம வண்டி கூட ஸ்டிக் பண்ணணும். இதை அப்படியே டைரெக்டாக பண்ணால் ஒட்டாது. அதுக்காக இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு இந்த ரோலர் வச்சு நல்லா ஸ்டிக் பண்ணியாச்சு. இது நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கப்புறமா இப்போது இதை நம்ம வண்டியோட பேக் சைடில் ஒட்டணும். இது நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறமா பென்சிலை உள்ளே இன்சர்ட் பண்ணோன்னா இது நல்லா ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகும். அண்ட் இதனோட 2 எண்டுலேயும் நாம் செஞ்சு வச்சுருக்கிற அந்த வீல்ஸை ஜஸ்ட் அப்படியே இன்சர்ட் பண்ணாலே போதும். இல்லை நம்ம ஸ்டிக் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகுது வீல்ஸ். அடுத்து 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்திருக்கேன். அதை இப்படி கிராஸாக ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கும் டெக்கரேட் பண்ணியாச்சு. நான் ஃபஸ்ட்டு 3 ஸ்டிக் எடுத்து பண்ணியிருந்தேன். இப்போ 2 ஸ்டிக் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் வண்டியோட ஒட்டியாச்சு. இதே மாதிரி சப்போர்ட்டும் கொடுத்தாச்சு. இது நாம் பண்ண ஃபர்ஸ்ட் மாடல். இது செகண்ட் மாடல். இந்த பொங்கலுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ். தேங்க்யூ.